வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். ஆம்ஸ்ட்ராங்களுடைய படுகொலை அது தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணை விரைந்து நடத்தப்பட வேண்டும் அப்படின்றது எல்லா தரப்பினருடைய கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை ஒரு பகுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் இவ்வளோ சீக்கிரமாக குற்றப்பத்திரிகை அப்படின்றது தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் முழுசா இன்னைக்கு வெளியில வரல. பட் தெரிஞ்சிருக்கக்கூடிய தகவலை பொறுத்த வரைக்கும் நாகேந்திரன், சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவர் A1 ஆகவும், இன்னைக்கு தேடப்படக்கூடிய நபராக இருக்கக்கூடிய சம்போ செந்தில் A2 ஆகவும் சேர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தாண்டி இந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த குற்றப்பத்திரிகை குறிப்பாக வெளியாகிருக்கக்கூடிய தகவல்கள் உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன, நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு தோணக்கூடிய விஷயம்? கரெக்டா நம்ம பேசும்போது ஆம்ஸ்ட்ராங் இறந்து 92 நாட்கள் ஆகுது. ஆனா 92 நாட்களா இந்த பிரச்சனை அணையலை, லைவா இருக்கு. அப்போ அதை விசாரிச்ச போலீஸ் அதிகாரி என்னுடைய நண்பர் தான். அவர் சொன்னது என்னன்னா, கிருஷ்ணன் செத்தாரு, ஒரு வாரத்துல எல்லாம் மறந்துட்டாங்க. கிருஷ்ணன் யாருன்னு கேட்டாங்க. ரைட்டா? மற்ற ஏதோ எவ்வளோ பிரபலமான கொலை, தலைவர்களுடைய கொலைகள் எல்லாமே கூட நடந்திருக்கு. ராஜீவ்காந்தி பெரிய எக்ஸப்ஷன், அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி 92 நாளா இந்த பிரச்சனை லைவாக இருக்கு. அப்போது ஆம்ஸ்ட்ராங் லைவாக இருக்காரு. இது அவரை ரவுடி, மற்ற விஷயங்கள், அவருடைய ஆக்டிவிட்டிஸ், இது சம்பந்தமான விமர்சனங்கள் வேற. ஆனால் அதை தாண்டி ஏதோ ஒன்று அந்த மனுஷன் செஞ்சிருக்கான் அந்த சொசைட்டிக்கு. அதனால தான் இது லைவா வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இது லைவா இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள சமூகத்துல ஒரு தன்னலம் இல்லாம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சிறு பாட்டு, அது பெரிய அளவுக்குலாம் கிடையாது, ஒரு சிறு பாட்டாவது அவர் ஒவ்வொருத்தருடைய இதயத்தையும் டச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் நான் உணர்ந்தேன். நான் முதல்ல இதை பற்றி, ஆம்ஸ்ட்ராங் பற்றி விமர்சனம் பண்ணும்போது அவர் நிறைய சட்டவிரோத காரியங்களில் ஈடுபட்டார். கத்தி எடுத்தவன் கத்தியால் தானே சாவான். ஒன்றும் பெரிய மகாத்மா புத்தர்லாம் கிடையாது அவர். அப்படிலாம் அந்த அந்த ஸ்ட்ரோக்கில் தான் நான் பேசினேன். அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு என்னுடைய பேச்சு. இறந்தவரை எப்படி பேசலாம், இல்லைங்க அவரோட கேரக்டர் அதான் அப்படின்னு. ஆனால் 90 நாட்களுக்கு பிறகும் அது இன்னைக்கும் லைவா இருக்கு அப்படின்னும் பொழுது அதில் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றது, நான் சொல்லலை, என்னுடைய கருத்து இல்லை, அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றதுல ஒரு விஷயம் இருக்குன்றத நீங்க உணர்றீங்க. நான் உணர்றேன். அந்த போலீஸ் ஆஃபீஸர் சென்னை மாநகர காவல்துறையுடைய மிகப்பெரிய அதிகாரி. அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இது சார்ஜ் ஷீட்டு நீங்கள் போட்டுட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, இவ்வளோ ரவுடிகள் 30 பேர் ஆர்கனைஸ் ஆகி உள்ள வரான், ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை பண்ணுறான். அப்போது உங்களுடைய ஃபெயிலியர் எங்க? போலீஸோட ஃபெயிலியர் எங்க? சந்தீப் ராய் ரத்தோர் தான் அப்போ கமிஷனரு. அப்போது இன்டெலிஜென்ஸில் அரவிந்த்னு ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் ஒருத்தர் இருந்தார். இதெல்லாம் என்ன ஃபெயிலியர் இது? இவ்வளோ பேர் மூமெண்ட் இருக்கு, எப்படி ஃபெயிலியர்னா சுத்தமாக ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் தோல்வி தான். அப்போ அவர் ஒரு சம்பவம் சொன்னார். அதாவது நிறைய பாம்பு வெடிச்சுக்கிட்டே இருக்கும், இந்தியா முழுக்க வெடிக்கும். அப்போ எல்லாருமே லஷ்கர் இ தொய்பா, லஷ்கர் இ தொய்பா, லஷ்கர் இ தொய்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு அக்யூஸ்டை பிடிச்சி விசாரிக்கும் போது அவன் தான் சொல்கிறான், இந்தியன் முஜாஹிதீன் ஒன்று நாங்கள் உருவாக்கிட்டோன்னு. கிட்டத்தட்ட 40-50 பாம்பு வெடிச்சப்புறம்தான் இந்தியன் முஜாஹிதீன் ஒன்று உருவானதே தெரியும். இது இந்திய புலனாய்வுத்துறையில் அப்போ நம்ம இப்போ இருக்கார செக்யூரிட்டி அட்வைசர், அவரு தான் அப்போது செக்யூரிட்டி சீஃபு, இன்னைக்கு மோடி கூடவே இருக்கார் இல்லையா, அவர் தான் சீஃப். அஜித் தோவல் தான் சீஃபு, ரைட்டா? அவங்களுக்கே ஒரு 40 குண்டு வெடிக்கிற வரைக்கும் இந்தியன் முஜாஹிதீன்னு தெரியாது.
40வது குண்டு வெடிக்கும்போது தான் இந்தியன் முஜாஹிதின்னு தெரியும். நீங்க சொல்றது அந்த 99 to 2004 அந்த இடைப்பட்ட காலம், முந்தைய பிஜேபியோட ஆட்சி காலம். அஜித் தோவல் தான் எல்லாத்தையும் பண்றாரு. ஆனா இந்தியன் முஜாஹிதின்னு ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. நாங்க வந்து பழைய சிமி ஆட்கள், நாங்க சிமியுடைய ஆட்கள் அப்படின்றது வந்து டோட்டல் இந்தியன் இன்டெலிஜென்ஸ்க்கே தெரியாது. அது மாதிரி தான் இந்த விஷயத்துல வந்து இவ்வளோ பெரிய ரவுடிகள் மூமெண்ட் வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதிராக போயிருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கை வந்து குறி வச்சிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்த குற்றப்பத்திரிகையிலே சொல்றாங்க, அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வேகமாக வளர்ந்து வந்ததால் அவர் தாக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நொட்டேஷன்ல தான் அந்த குற்றப்பத்திரிகை போகுது. அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வேகமாக வளர்ந்து வந்ததால் அவர் தாக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு நோஷன் தான் கொண்டு வராங்க. அதுதான் அந்த போலீஸ் கொண்டு வராங்க. ஸோ டோட்டலாக தமிழக போலீஸாருடைய ஃபெயிலியர் சென்னை மட்டும் கிடையாது, எல்லா இடத்துல இருந்தும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இப்போ ஒரு பாம் செஞ்சது, கொண்டு வந்தது, பாம் அசெம்பிள் பண்ணுறது, பாமை வந்து ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாரு, இதெல்லாம் இன்சிடென்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மல்டிபிள் இன் டைமென்ஷன். இப்போ சம்பவம் செந்தில் வந்து ஃபாரின்ல இருக்காருன்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் வந்து டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் தி தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ். இன்னைக்கு 92 நாளாவது. ஆம்ஸ்ட்ராங்குக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு எந்த மர்டரும் சென்னையில் கிடையாது. ஒரு மர்டர் கூட கிடையாது. 1-2 சிம்பிள் மர்டர்ஸ் தான் நடந்திருக்கு. அது ஃபேமிலி டிஸ்பியூட் ஃபியூடு 1-2 தான். அதுவும் 1-2 தான். கொலை முயற்சியே கிடையாது. ரவுடிசம் வந்து ஆக்டிவாவே இல்லை. ரவுடிகள் எல்லாமே வெளியூருக்கு தப்பிச்சு வர்றான், சென்னைக்குள்ள இருக்க முடியாது. நீங்க சொன்னதை பார்த்தா ஜெயலலிதா சொன்ன மாதிரி இருந்தது, நான் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாம் ஆந்திராவுக்கு தப்பிச்சு போட்டாங்க அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்க. அதை நாங்கள் ஆந்திராவுக்கு தப்பிச்சு ஓட்டிட்டாங்க சமூக விரோதிகள் மட்டும் இல்லை, வீரப்பன் மும்பை ஓடி போயிட்டாருன்னு கூட ஜெயல் சொன்னாங்க. வீரப்பன் வந்து சந்தன காட்டில் எல்லாம் மும்பைக்கு போயிட்டான் அப்படின்னு அந்த தவுளுண்டு ஒரு ஃபோட்டோகிராஃபை வச்சுக்கிட்டு செங்கோட்டையன் சட்டமன்றத்தில் சொன்ன விஷயம். ஜெயலலிதா சொன்னதை விடுங்க. ஆனால் இன்னைக்கு லெவலில் சென்னையில் ரவுடிசத்தோட டோட்டலாக கப் பண்ணிட்டாங்க. அருண் கமிஷனர் அவங்க டீம் வந்து டோட்டலாக கப் பண்ணிட்டாங்க. எவனும் சென்னைக்குள்ளேயே இல்லை. என்னை என்கவுண்டரில் கொண்டுடாதீங்கன்னு அவன் கோர்ட்டில் மனு போட்டுக்கிட்டு இருக்கான். கோர்ட்டில் நான் சரண்டர் திருவள்ளூர்லலாம் என்னை வந்து என்கவுண்டரில் கொண்டுடாதீங்க, நாங்கள் வந்து கோர்ட்டில் சரணடைகிறோம் அப்படின்னா கோர்ட்டில் சரணடைஞ்சிக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா ஆந்திராவுக்கு போயிட்டான், இல்லை வெளியூருக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கதைக்கு வரும்பொழுது எல்லாரும் லைவாக ஒரே பிரவாகமாக வந்திருக்காங்க. 3 மாதம் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. 3 மாதம் ரேக்கி அப்படின்றாங்க அவங்க லாங்குவேஜ். ரேக்கின்னா ட்ரையல் பார்த்துருக்காங்க. 3 மாதம் பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது தான். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் நடந்த சம்பவத்தையும் 92 நாட்கள் கழிச்சு அவருடைய நினைவுகள் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் குறித்தும் இந்த குற்றப்பத்திரிகை குறித்தும் பார்க்கும்போது டோட்டலாக போலீஸோடைய ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லணும். அது இந்த ஆட்சியுடைய ஃபெயிலியர் தான். நீங்க சொன்னீங்க ஒரு 90 நாள் பலர் ஒன்று கூடி இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற போது, அப்போ இது வந்து பலரோடு பகைத்து கொண்டது, இல்லைன்னா பலருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது இருந்த பகை, அந்த பகை வந்து இவர்கள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அப்படிதான் நடந்திருக்கா இந்த படுகொலை? ஆற்காடு சுரேஷோட மர்டர் தான் வந்து பேசிக்கா அப்போத்துலேருந்து டே 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆற்காடு சுரேஷோட மர்டர் தான் வந்து மோட்டிவ். அந்த நேரட்டிவ்ல எந்த மாற்றமும் இல்லை. அந்த நேரட்டிவ்ல மாற்றமே கிடையாது. முன்னை பாலு அந்த டீமு, ஆற்காடு சுரேஷோட இருக்கக்கூடிய டீமு, ஆற்காடு சுரேஷ் செத்தது, ஆற்காடு சுரேஷ் சாவறதே வந்து வீரமணியோடைய ஆட்கள் போய் அட்டாக் பண்ணி தான் அவன் சாவுறான். அப்போது வந்து இவங்க ஆட்கள் ஆற்காடு சுரேஷுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களாம் தாண்டி வீரமணி ஆட்கள் தான் அதில் வந்து ஆற்காடு சுரேஷில் சாவுறான். இந்த சைடில் ஒரு பெரிய ரவுடிசமே இருந்திருக்கு. காக்காத்தோப்பு பாலாஜி,
சிடி மணி, இவங்க 2 பேரும் ஆம்ஸ்ட்ராங்குக்கு மிக நெருக்கமான ரவுடிகள். இன்னொன்று பாம் சரவணன். இப்போ காக்காத்தோப்பு பாலாஜி, சிடி மணி, பாம் சரவணன் ஆச்சா, 3 ஆச்சா. இது இல்லாமல் இந்த டீம் ஒரு பெரிய ஒரு டீம் இந்த சைடில் இருக்குது. அப்போது இது ஒரு ரவுடிசத்தை ஆப்ரேட் பண்ண ஒரு டீம். ஆம்ஸ்ட்ராங்ன்றது ரவுடிசத்தை ஆப்ரேட் பண்ண டீமு. இப்போது காக்காத்தோப்பு பாலாஜி எதுக்கு உள்ள வராருன்னா, அவர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞரை டார்கெட் பண்ணி வரான். அப்போ தான் அவனை பிடிச்சி என்கவுண்டர் பண்ணுறான். ஸோ நோ ஃபர்தர் மர்டர் அப்படின்றது தான். இன்றைக்கி போலீஸும் சரி, சென்னை மாநகர உளவுத்துறையும் சரி ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. அலர்ட்டாக இருக்கிறதோட சென்ஸில் தான் அவனை சேஸ் பண்ணுறாங்க. சேஸ் பண்ணும்போது அவன் ஷூட் பண்ணுறாங்க, இது பண்ணுறான். அதே மாதிரி சீசிங் ராஜா வேற டீம். இது இந்த டீமோட ஒர்க்கு, இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு முன்விரோதத்தை ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் கொண்டு வருது. உதாரணத்துக்கு அஸ்வத்தாமனை ஒரு விஷயத்தில் போலீஸார் கைது பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் ஆம்ஸ்ட்ராங்கு. ஆற்காடு சுரேஷ் வீசி கொலையில் வீரமணி ஆட்களை ஆர்கனைஸ் பண்ணி களத்தில் இறக்குனது ஆம்ஸ்ட்ராங்கு. நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங்குக்கு உடன் இருந்த ஒரு ஆள் கொல்லப்படுறாரு. அதில் சிபிசிஐடி விசாரணைக்கு போகுது. சிபிசிஐடி விசாரணைக்கு போகும்போது தான் நாகேந்திரனோட பேரை சேர்க்குறாங்க. அந்த கேஸில் நாகேந்திரன் சேர்க்கப்படாமல் இருந்திருந்தா அவர் இந்த சலுகைகள் அளித்து விடுதலை ஆவாங்க இல்லையா, இத்தனை நாள் சிறையில் இருந்தார், விடுதலை ஆனார் அப்படின்னு. ஒரு தண்டனை கைதியாக இருக்கிறாரு. அதில் சலுகைகள் அளித்து விடுதலை ஆகி இருப்பார். ஆனால் அவரை குற்றவாளியாக சேர்க்குறாங்க. ஆம்ஸ்ட்ராங்குக்கு நெருக்கமான இன்னொரு மாவட்ட செயலாளர் அவரோட கொலையில் சேர்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் சிபிசிஐடி விசாரணையில் தான் சேர்க்குறாங்க. அதுக்கு காரணம் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு அவர் நினைக்கிறார். தான் விடுதலையான இருந்ததை தடுத்தது ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிறாரு. அஸ்வத்தாமனுடைய அவருக்கு நிலத்தகராறு இருக்கு. பொன்வண்டு கம்பெனியுடைய புறம்போக்கு நிலமும் அதில் இருக்கு. அது இல்லாமல் மொரே பக்கத்தில் ஒரு நிலம் இருக்கு. மீஞ்சூர் பக்கத்தில் ஒரு நிலம் இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கௌதம்னு ஒரு சேட்டு, அவரும் ஆம்ஸ்ட்ராங்கும் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வாங்குறாங்க. சென்னை புறநகர், திருவள்ளூர், மாதவரம், காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய லிட்டிகேஷன் லேண்ட் எல்லாத்தையுமே அந்த சேட்டு வாங்குறான். சேட்டு காசு கொடுக்குறாரு, இவர் வாங்குறாரு. அப்போ அதில் பங்கு பிரிச்சுக்கிறது, இதுதான் இவங்க எம்ஓ. இதில் ஒரு வழக்கறிஞர் சங்க தலைவரும் ஈடுபடுறாரு, ஆம்ஸ்ட்ராங்கும் ஈடுபடுறாரு, அந்த சேட்டும் ஈடுபடுறாரு. அந்த சேட்டெல்லாம் கூப்பிட்டு உரின்னு உரிச்சிட்டாங்க போலீஸ். செம்ம உரி சேட்டெல்லாம். அவன் உண்மையை ஒத்துக்கிட்டு போயிட்டான். ஆமாம், நாங்கள் வாங்குவோம், லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி வாங்குறது தான் ஆம்ஸ்ட்ராங்கோட தொழில் அப்படின்னு அவன் சாட்சியம் சொல்லியிருக்கான். அந்த சாட்சியங்கள்ல அதெல்லாம் சேட்டுக்காக அது மாதிரி ப்ராப்பர்ட்டியை வாங்கி விற்கிறது. ரைட்டா? அதுக்கு ஃபினான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட இருக்காதுல்ல, இவர் தான் அந்த ஃபினான்ஸ். ஸோ இதுதான் டிஸ்பியூட்ஸ் 1, 2, 3ன்னு வர்றதுக்கான காரணம். ஒரு எக்ஸ்டார்ஷன் கேஸில் 2008 சம்பவம் செந்திலுக்கும் இவருக்கும் மோட்டிவ் வருது. கடத்தல்ல சம்பவம் செந்திலுக்கும் இவருக்கும். அவர் தான் பிக்சர்ல வராரு. அப்பதான் அவரு ஆம்ஸ்ட்ராங்குக்கு விரோதியா வருது. 2008 நடந்த ஒரு கடத்தல் சம்பவத்தில் தான் அவர் விரோதியா வர்றாரு. ஸோ 2 ஆச்சா. அஸ்வத்தாமனை துப்பாக்கியோட போலீஸ் பிடிக்குது. அந்த விஷயங்களில் ஆம்ஸ்ட்ராங் தான் அதுக்கு பின்னணியில் இருந்தார் அப்படின்றது அஸ்வத்தாமனுடைய குற்றச்சாட்டு. இது அப்பா புள்ள எல்லாமே உட்காந்து பேசி, இந்த சைடில் காக்காத்தோப்பு பாலாஜி, சிடி மணி, பாம் சரவணன் அதெல்லாம் இந்த சைடு ஆம்ஸ்ட்ராங் சைடு. இந்த சைடில் நாகேந்திரன், சம்பவம் செந்தில், முன்னை பாலு இருக்கிற இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் எல்லாமே இந்த சைடில். ரைட்டாக 30 பேர் வராங்க இந்த சைடில். இந்த சைடில் தெரிஞ்சு 3 பேர், தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க.
ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் சைடில். ஸோ இந்த ரெண்டு குரூப்போட ஆப்ரேஷனில் நிறைய மோட்டிவ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அந்த மோட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனதோட விளைவு தான் இப்போது அஞ்சலை, ரைட்டுங்களா, மலர்கொடி, அஸ்வத்தாமன், அப்புறம் அந்த வக்கீல்கள் எல்லாமே வராங்க. மொட்டகிருஷ்ணன் ஒரு வக்கீல் வந்து சம்பவம் செந்திலோட இன்னைக்கு தலைமறைவாக இருக்கார், அவரையும் குற்றவாளியாக சேர்த்துருக்காங்க. ஸோ இது ஒரு 2 குரூப்புக்கான விஷயங்கள் தான். குற்றப்பத்திரிகை அப்படின்றது தாக்கல் செய்யணும், விரைந்து 90 நாளுக்குள்ள தாக்கல் செய்யணும். அப்படி நம்ம தாக்கல் செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் வந்து டிஃபால்ட்டா ஜாமீன் கிடைச்சிரும். இதை தடுப்பதற்காக வேக வேகமாக தாக்கல் செய்த ஒரு குற்றப்பத்திரிகையா அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? இன்னும் வந்து சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் எதுவும் ஃபைல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா? சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்லாம் கிடையாது. சார்ஜ் ஷீட்டோட கண்டினியூவேஷனே வரும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு, ரைட்டா? இப்போது ஆம்ஸ்ட்ராங் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தொகையை வந்து இதில் சம்மந்தப்படுத்தி சொல்கிறாங்க. செல்வ பெருந்தொகை வந்து அஸ்வத்தாமனுக்கு முக்கியமான ஒரு பதவியை வந்து காங்கிரஸில் கொடுக்குறாரு. நாகேந்திரன் வந்து பரோலில் வரும்பொழுது எனக்கு சொன்னாங்க, பரோலில் வரும்போது இன்னொரு தகவல் சொல்கிறேன், நாகேந்திரன் வந்து டிஒய்எஃப்ஐல இருந்த பையன், வியாசர்பாடியில். நாங்கள்லாம் டிஒய்எஃப்ஐல இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பையன் தான் அவன் நாகேந்திரன், எங்களுடைய வயசுக்கு. பாக்ஸர், நல்ல பாக்ஸர். அதுக்கப்புறம் அவனோட ரூட்டு மாறி போச்சு, ரவுடி சத்துக்குள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் நமக்கு அவனுக்கும் கனெக்ஷன் இல்லை. அப்போது இவன் வரும்போது பரோலில் வரும்போது வந்து கராத்தே தியாகராஜன் போய் பார்த்துருக்காரு, நாகேந்திரனை போய் பார்த்துருக்காரு, அஸ்வத்தாமன் போய் பார்த்துருக்காரு. இவர் வந்து இந்த மியாட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, நாகேந்திரன் அடிக்கடி மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவார். அவனுக்கு லிவரு கிட்னிலாம் அவுட்டு, டயாலிசிஸ் பேஷண்ட் நாகேந்திரன். அப்போது வந்து மியாட்டில் வந்து இந்த முன்னை பாலு, இந்த ஆற்காடு சுரேஷ் அசோசியேட்ஸ் இருக்காங்களா, அவங்களாம் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. வெளிப்படையாகவே பல இடங்களில் வந்து நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, ஆம்ஸ்ட்ராங்கை போடணும் அப்படின்ற மோட்டிவ் வந்து நாகேந்திரனுக்கு ரொம்ப நாளாக இருந்திருக்கு. கூடவே ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி வாங்கணும் அப்படின்ற மோட்டிவ் வந்து இந்த முன்னை பாலு டீமுக்கு இருக்கு. இந்த ரெண்டும் சேருது. இது கூட சம்பவம் செந்தில் ஏன் சேர்ந்தாரு அப்படின்னா அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இடையிலேயே தனிப்பட்ட மோட்டிவ் என்பது இருக்கு. ஸோ அவர் உள்ள இருக்காரு, நாகேந்திரன் உள்ள இருக்காரு, வெளியில் இருக்க அஸ்வத்தாமன், வெளியில் இருக்க சம்பவம் செந்தில், எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எல்லாமே இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷனில் சம்பவம் செந்தில் எப்படி வந்தார் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறி. அதில் வந்து அஸ்வத்தாமனோட ரோலை வச்சு பார்க்கும்போது செல்வ பெருந்தகைக்கு பிஎஸ்பியில் ஆல்ரெடி மோட்டிவ் இருக்கு. அவர் ஏற்கனவே பிஎஸ்பி தலைவராக இருந்தவர். அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இடையில மோட்டிவ் இருக்கு, ஆல்ரெடி மோட்டிவ் இருக்கு, எஸ்டாப்ளிஷ்டு மோட்டிவ். அவர் வந்து அஸ்வத்தாமன் நாகேந்திரனுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அவர் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருப்பார் அப்படின்னு இவங்க பொலிட்டிக்கலாக கொண்டு போகிறாங்க. யார்? பிஎஸ்பி வந்து இந்த இதை பொலிட்டிக்கலாக கொண்டு போகிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக கொண்டு போகணுன்னு தான் நினச்சாங்க. ரஞ்சித் ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், செல்வ பெருந்தகை ஆகட்டும், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்கல்ல அப்படின்னு. இன்னைக்கு குற்றப்பத்திரிகையில் ஃபஸ்ட்டு சரண்டர் அல்லது அரஸ்டின் அஸ்ரா கார்க்ன்ற ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியால் அரெஸ்ட் பண்ணப்பட்ட 8 பேர் இன்னைக்கும் குற்றவாளிகள், முக்கிய குற்றவாளிகள். அப்பவுமே வந்து திருமாவளவன் சொன்னார் முக்கிய உண்மை குற்றவாளிகளை வந்து கைது பண்ணோன்னு. அப்போது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் வர்றது யார்? சம்பவம் செந்தில், நாகேந்திரன், அஸ்வத்தாமன் மற்றும் வழக்கறிஞர்கள் சில பேர். அப்புறம் பாம் தயாரித்து கொடுத்தாங்க எல்லாம். இவ்வளோ தான் ஃபர்தர் அக்யூஸ்டு. அது ஒரு 20 பேர்கிட்ட வர்றாங்க. அது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஆனால் ஃபஸ்ட்டு த்ரெட் ஆஃப் அக்யூஸ்டே முதல்ல பிடிச்சிட்டாங்க. ஸோ பிஎஸ்பி வந்து முதல்ல இதை பொலிட்டிசைஸ் பண்ண பார்த்தாங்க. பொலிட்டிசைஸ் பண்ணி முக்கிய குற்றவாளிகளை கைது பண்ணு, இது வந்து தலித் தலைவர்களுக்கு வந்து தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க.
அந்த பொலிட்டிசைசேஷன் வந்து ஃபர்தராக தொடர்ந்து பண்ணுறான். இப்போ நாகேந்திரன் தலித், ரைட்டா, அஸ்வத்தாமன் தலித், சம்பவ செந்தில் தலித் இல்லை, நாகேந்திரன் தலித், அஸ்வத்தாமன் தலித், ஆற்காடு சுரேஷோட ஆட்கள் எல்லாமே. ஆற்காடு சுரேஷ் வந்து குறவர் இனத்தை சேர்ந்தவர், தலித்லேயே இன்னும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு டீம் அது. ஸோ தலித் தலைவர்கள் படுகொலை, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபகண்டாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அதுதான் நம்ம மீடியாவில் இருக்காங்களே சில பேர், அவங்கள வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போகும்போது தான் நான் உட்பட சிலர் வந்து மீடியாவில் நின்று அது செஞ்சதே தலித் தான், தலித்தை வெட்டி கொள்வது எப்படி, நீங்கள் தலித் தலைவர்கள் மீது படுகொலை அப்படின்னு. ஸோ இதை பொலிட்டிசைஸ் பண்ணி கொண்டு போனாங்க. செகண்ட் வந்து இப்போ லேட்டஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க, செல்வ பெருந்தகைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது. செல்வ பெருந்தகை மேலே ஆல்ரெடி பல குற்ற வழக்குகள் இருக்குது. ஆடிட்டர் பாண்டியன் ஒரு கொலை வழக்கில் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், அது செல்வ பெருந்தகை மேலே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு திமுக அமைச்சரை கொண்டு வந்தாங்க, அவருடைய மகளை வந்து ஒரு தலித் கல்யாணம் பண்ணும்போது அதுக்கு ஆதரவாக ஆம்ஸ்ட்ராங் நின்னாருன்னு. அது சம்பவத்துக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் சம்மந்தமே இல்லை, அவர் அதுக்குள்ளே வரவும் இல்லை. இவரும் வந்து அதுக்கான ஆப்ரேஷனுக்கான ஆளே இவரும் கிடையாது. இந்த படுகொலையெல்லாம் இதுவாச்சுன்னாங்க. இது வந்து ஹியர்ஸே, இது அப்படி ஓரமாக ஒதுங்கிடுச்சு. செல்வ பெருந்தகை மேலே வந்து டைரக்ட் சார்ஜஸ் வச்சாங்க. பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் ஆனந்தன் டைரக்டாகவே சார்ஜர் வச்சார். அதுக்கப்புறம் சம்பவம் செந்தில் ஏன் உள்ள வரா அப்படின்னு வரும்பொழுது, இது வந்து ஆருத்ரா ஃபினான்ஸ் மேட்ரு. ஆருத்ரா ஃபினான்ஸ் விஷயத்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து ஆருத்ராவுடைய ஓனராக இப்போ துபாயில் இருக்க ராஜசேகரை மிரட்டினார். ராஜசேகரோடைய ஆப்ரேஷனில் தான் பால் கனகராஜ் வந்து சம்பவம் செந்தில் உள்ள வராரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த சம்பவம் செந்தில் வந்து சுபாஷ் பண்ணையார் அப்படின்னு வெங்கடேச பண்ணையார்னு, ஏற்கனவே இறந்த வெங்கடேச பண்ணையார், அந்த டீமோட சம்பவம் செந்தில் நெருக்கம். அதனால அவங்க வந்து மோட்டிவ் வந்துச்சா, சுபாஷ் பண்ணையாருக்கு ஒருவேளை ஆருத்ரா ராஜசேகர், துபாயில் இருக்க ராஜசேகர் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து, சுபாஷ் பண்ணையார் வந்து அந்த அசைன்மெண்ட்டை வந்து சம்பவம் செந்திலுக்கு கொடுத்து, சம்பவம் செந்திலும் நாகேந்திரனும் ட்ராக் போட்டு ஏற்கனவே கொலை பண்ணோன்னு. ஏன்னா இதில் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பணம் இன்வால்வ்டு. 3 மாதம் ரெக்கி ஆப்ரேஷன் பண்ணி இதை படுகொலை பண்ணுற அளவுக்கு அவங்க போயிருக்காங்கன்னா, லார்ஜ் சம் ஆஃப் மணி இன்வால்வ்டு. 30 பேர் இதில் ஆப்ரேட் ஆகிருக்காங்க. 30 பேர் 3 மாதம் ஒரு கொலைக்கான சந்தர்ப்பங்களை தேடி 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 போகணும் அப்படின்னாலே அப்போ அதில் எவ்வளோ செலவாகும்? அப்போது இந்த செலவுகள்லாம் யார் பார்த்துக்கிறது? இப்போது சம்பவம் செந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் வந்து தலைமறைவாக இருக்காங்க. இதில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் என்னென்ன வரும்னா, பால் கனகராஜோட ரோல் இருக்கா இல்லையா, இது வரைக்கும் இல்லை. இதுக்கு மேலே இருக்குமா இல்லையான்றதும், சுபாஷ் பண்ணையாரோட ரோல் இருக்கா இல்லையா அப்படின்றதும், ஆருத்ராவில் இருக்கக்கூடியவருடைய ரோல் இருக்கா இல்லையான்றதும், மற்ற விஷயங்கள் எல்லாமே சம்பவம் செந்தில் மாட்டும் போது தான் வரும். சம்பவம் செந்தில் இவரை வந்து தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்ய இவ்வளவு நாளாக முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரிடையும் வருது. மிகப்பெரிய குற்றச்செயலில் ஈடுபட்ட மிகப்பெரிய கேங்கு, அதனுடைய லீடர், மிகப்பெரிய தீவிரவாத அமைப்பு, அதனுடைய லீடர், இவர்களையெல்லாம் கூட இப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் வரும்போது, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வரும்போது, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படும் பொழுது சில நாட்களில் காவல்துறை கைது செய்து நம்ம பார்த்துருக்கோம். சம்பவம் செந்தில் இவ்வளோ நாளாக கைது செய்ய முடியலையா? சம்பவம் செந்தில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மர்டர் கேசஸ் எல்லாத்துலேயுமே இது வரைக்கும் சம்பவம் செந்தில் மாட்டினதே கிடையாது. ரைட்டா? இப்போ அவன் சம்பவம் செந்தில் பாம்பு அடிக்கிறார். தேனாம்பேட்டையில் வச்சு சிடி மணியும் காக்காத்தோப்பு பாலாஜியும் பாம்பு அடிக்கிறாங்க. பாம்பு அடிச்சுட்டு அவங்க வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்போ தான் சிடி மணி மிகப்பெரிய ஆள், அவர் வந்து புல்லட் ப்ரூஃப் காரே வாங்குறாரு இதுலேருந்து தப்பிக்கிறது. ஸோ அப்படி போகிறாரு. அப்போ சிடி மணி தைரியமாக, சம்பவம் செந்தில் வந்து டைரெக்டாக தைரியமாக பண்ணுறான். சம்பவம் செந்திலோட மோடஸ் ஆப்ராண்டி அப்படின்ற அந்த கிரிமினல் லாங்குவேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா பல சம்பவங்களில் இருப்பார், ரைட்டா? ஆனால் அவர் வந்து ஃபுல்லாக டெலிஃபோன் லைன் மூலமாக தான் பேசுவார்.
எப்படி கொடநாடு வழக்கில் சஜீவன் ஒரு குற்றவாளி, அவர் துபாயிலேருந்து தான் ஆப்ரேட்டர் ஆகிறார். அவர் வந்து யூஸ் பண்ண ஃபோன் வந்து கம்ப்யூட்டர் ஃபோன். இப்போ நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் ஆன்லைன் ஃபோன் யூஸ் பண்ண, இப்போது ஆன்லைன் எண்டை தான் காட்டும். டேப்பிங்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஆன்லைன். இப்போ அந்த இடத்துல ஆக்டிவாக இருந்த ஃபோனில் யார் யார் ஃபோனு, யார் யார் பேசுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது பேசியிருப்பாங்க, சம்பவ செந்திலோடு பேசியிருப்பாங்க. அவர் சம்மந்தப்பட்ட கொலை வழக்குலேயும் சரி, இந்த தேனாம்பேட்டை பாம்பிங்லேயும் சரி பேசியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஆன்லைன் ஃபோனில் தான் பேசியிருப்பார். அவங்க பேசி தான் பண்ணுறாங்க. அப்போது காக்கா தொப்பு பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு கூட ஒரு டீம் வந்து முயற்சி பண்ணுது. எப்போ வானாம்பா ஒன்றா, சரி அவங்க 2 பேரையும் ஒரே டைம் நான் போடுறேன், சிடி மணியை போடுறதா தான் பிளான்னு. காக்கா தொப்பு பாலாஜியும் உள்ளே இருக்கான். அப்போ அவனை காப்பாற்ற ஒரு டீம் வந்து சம்பவ செந்தில்கிட்ட பேசும்போது, நான் 2 பேரையும் போடுறேன், 2 பேரையும் போட்டான்னா இவன் வட சென்னை, அவன் தென் சென்னை, 2 சென்னைக்கு நான் தான் தாதா. அது சம்பவ செந்தில் வந்து ஒரு பெரிய பணக்காரன், நல்ல தொழில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு ஹாபி தான் கொலை பண்ணுறது. வக்கீல், அவனோட ஹாபி தான் வந்து கொலை பண்ணுறது. டான் மாதிரி தான் அவன். தாவூத் இப்ராஹிம் அந்த ஸ்டைலில் தான் அவனுடைய ஆப்ரேஷன் ஸ்டைல் தான், அந்த ஸ்டைலில் தான் பக்கா கிரிமினல் பிளானிங் எக்ஸிக்யூஷன். அதுக்கப்புறம் செஞ்சுட்டு லேண்ட் ரூட்டில் நேபாள் போயிட்டு அங்கேருந்து போயிடுவான். இது அவனுடைய எம்மோ. எதையாவது ரொம்ப இப்போது ஆம்ஸ்டாங் மாதிரி ஒரு கொலை வழக்கில் தேடுறாங்க அப்படின்னா லேண்ட் ரூட்டில் அவன் நேபாள் போயிடுவான். இப்போ கூட லேண்ட் ரூட்டில் தான் நேபாள் போயிட்டு தாய்லாந்து போயிருக்கான். தாய்லாண்டில் அவனை ட்ரேஸ் பண்ணும்போது கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியல, இன்னும் ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க, விடுறதா இல்லை. அப்போ மொட்டை கிருஷ்ணன்ற ஒரு வக்கீல் வந்து இவனுக்கு சம்மந்தப்பட்ட ஆள். அப்போ இவனை சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவன் மதுரையிலேருந்து ஃப்ளை ஆகிடுறான். அவன் கார் மட்டும் தனியாக சென்னைக்கு வருது. மதுரையிலேருந்து ஃப்ளை ஆகுறான். ஃப்ளை ஆகிட்டு அவன் தாய்லாந்து போகிறான். தாய்லாந்து போயிட்டு அவன் காணாமல் போயிடுறான். இப்போதைக்கு அவன் காணும். அது இல்லாமல் சமூக செந்தில் சொன்னதுனால தான் பாம் சப்ளை பண்ணாங்கன்னு 2-3 பேரை தொடர்ச்சியாக பிடிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் அப்புன்றவன் டெல்லியிலே இருக்கான். டெல்லியில் அவன் மூமெண்ட்டை பிடிச்சி எடுக்கிறாங்க. அவனை பிடிச்சி அவன் தான் பாம் சப்ளை பண்ணாங்க அப்படின்றது. இது மாதிரி அதாவது இந்த கொலையில் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. சில பேர் வந்து யாருக்காக செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், எதுக்காக இந்த ஆப்ரேஷனுக்கு ஈடுபடுறோன்னு தெரியாமலே எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் என்பது நடந்திருக்கு. இப்போது சம்பவம் செந்தில்ன்றது வந்து தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாக இருக்கான். இது வரைக்கும் ஹானஸ்டாக வந்து சென்னை போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கு முன்னாடி இருந்த போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய போலீஸ் வந்து அந்த மாதிரி போலீஸ் கிடையாது. they will find out, பட் கொஸ்டின் ஆஃப் டைம். அவன் வந்தால் தான் உண்மையான ஆம்ஸ்டாங் கேஸே ஓப்பன் ஆகும். இது வந்து இடைவேளை தான். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.